ஸோ அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு அந்த பர்சன் கூட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. அதனால தான் எனக்கு அதை பற்றி நினைக்கும்போது எனக்கு அவ்வளோ ஹர்ட் இருக்குது. அட்டாச்மெண்ட் மீன்ஸ் சில பேர்கிட்ட நம்ம பாசம் அட்டாச்மெண்ட் இருக்கும், கோபமும் ஒரு அட்டாச்மெண்ட்டு தான், அப்புறம் வெஞ்சன்ஸு கிரட்ஜு எல்லாமே அட்டாச்மெண்ட்டு தான். புரியுதா? அதை புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அந்த பாஸ்ட் சுச்சுவேஷன்லேயும் இல்லை அந்த பர்சனையும் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க, இன்ன வரைக்கும் அதை நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது, ட்ரிகர் ஆகுது, உங்கள் இன்செக்யூரிட்டி பூஸ்ட் ஆகுது, உங்கள் மைண்ட் அப்செட் ஆகுது அப்படின்னா விச் மீன்ஸ் அந்த பர்சன் கூட உங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குது, அந்த பர்சனோட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. என்ன கைண்ட் ஆஃப் எமோஷன் வேணால் இருக்கலாம், புரியுதா? ஸோ சம் கைண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த பர்சனை நினைக்கிறப்போ பயம் வரலாம், அந்த பர்சன் நினைக்கும்போது கோபம் வரலாம், இரிட்டேட்டிங்காக இருக்கலாம். ஸோ இப்படி என்ன கைண்ட் ஆஃப் எமோஷன்னு நோட் பண்ணுங்கள். இப்போது அந்த பர்சன் பற்றின ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா உங்களுக்கு, இப்படிப்பட்ட பர்சன் அவங்க என் லைஃப்பில் இந்த மாதிரி ரோல் தான் ப்ளே பண்ணுறாங்க, எனக்கு நல்லது இவ்வளோ தான் பண்ணியிருக்காங்க ஆனால் கெட்டது நிறையா பண்ணியிருக்காங்க, என்னை டவுன் பண்ணியிருக்காங்க, என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க, ஸோ இப்படி அப்புறம் என்னை அதிகமாக லவ் பண்ணியிருக்காங்க, இல்லை எனக்கு லவ்வே கொடுத்தது கிடையாது, இந்த பர்சன்கிட்ட நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த பர்சனோட பிளேஸை இவங்க ப்ரூவ் பண்ணதே கிடையாது என் லைஃப்பில் அப்படின்னு இருக்கப்போ அந்த இடத்துல நீங்கள் பேலன்சிங்காக பார்க்கணும். நாம்ளும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோமா, அந்த பர்சன் எதிர்பார்த்த மாதிரி நம்ம இருந்திருக்கோமா இல்லையா, அப்போது சரி ஓகே இல்லை, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது, அந்த பர்சன் அப்போது நம்மக்கிட்ட அப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணனால அது தப்பு கிடையாது, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்க. பட் நாமளும் அப்படி இல்லை அப்படின்னா இது டேலி ஆகிடுச்சு. ஸோ அவங்களும் நம்மக்கிட்ட அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ அந்த பர்சன் கிட்ட இருக்கிற அந்த எமோஷன்ஸ், நீங்கள் அட்டாச்மெண்ட்டாக நீங்கள் க்ரியேட் பண்ண ஒரு எமோஷன், அதுதான் அவங்கக்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணிச்சு. இப்போ அந்த எதிர்பார்ப்பு என்ன பண்ணியிருக்கு, உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு. ஏன்னா அது ஆப்போசிட்டாக தானே அவங்க நடக்கிறாங்க. மேபி அவங்க உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. எனக்கு நல்லது பண்ண சொல்லி நான் கேட்டேனா, எனக்கு தெரியாதா, அப்படி தான் நீங்கள் இருப்பீங்க, உங்கள் ஆட்டிடியூட் அப்படி இருக்கலாம். மேபி நீங்கள் சஜஷன் மட்டும் கேட்குற ஒரு பர்சனாக இருக்கலாம். ஆர்டர் பண்ணுறது, டெசிஷன் எடுத்து கொடுக்கறது, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது.